நித்ருவ முனிவருக்கும் வேதிகைக்கும் தங்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லையே அப்படின்ற வருத்தம் ரொம்ப நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வந்து அவங்கள வாட்டி வதைச்சுது. தங்களுடைய அந்த வலிய வந்து மற்ற முனிவர்கள்கிட்டலாம் போய் சொல்கிறாங்க, எங்களுக்கு ஏதாவது நல் வழி காட்டுங்க, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கன்னு கேட்குறாங்க. உடனே மற்றவர்கள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த ஸ்தலத்தில் இருக்க முல்லைவனநாதரை போய் பிரார்த்தனை செய்யுங்க, கண்டிப்பாக அவர் உங்களுக்கு நல்ல அருள் புரிவார்னு சொல்கிறாங்க. அதே போல் இவங்களும் அந்த கோவிலுக்கு போய் முல்லைவனநாதர்கிட்ட கண்ணீர் விட்டு தங்களுடைய க கவலையை சொன்னதும் அவங்களோட பக்திக்கு மனமிறங்கிய ஈசன் வந்து அவங்களுக்கு குழந்தை பிராப்த வரத்தை கொடுக்கிறார். உடனே கர்ப்பவதி ஆகுறாங்க வேதிகை. கர்ப்பவதியான வேதிகை வந்து நாளுக்கு நாள் மாதம் ஏறுது. இப்போது நிற மாசத்துல இருக்காங்க குழந்தை பிறப்பை எதிர்நோக்கி. ஒரு நாள் மத்தியான வேளையில் அவங்களால ரொம்ப முடியாமல் மயக்கத்தில் படுத்திருக்காங்க. அப்போ அவங்க வீட்டு வாசலில் ஒரு முனிவர் வந்து யாசகம் கேட்டு வரார். அவர் வந்து அம்மா அம்மான்னு கூப்பிடுறார்.